உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்த ஒரு இயக்கம் சார்ந்த பின்புலத்தில் தான் இருக்கிறாங்க. அதில் யாருமே மாற்று இல்லை நான் நம்புறேன். நான் அந்த கருத்தை நீங்களுமே ஏற்பீங்க. அப்போ நாளைக்கு திரு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல வந்து திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து யாருமே போகக்கூடாது, இல்லை அங்கே இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி ஒரு சரியானதாக இருக்கும்னு நான் கேட்குறேன். கட்சி சார்பாக வர்றப்ப பிரச்சனை வேற. நீங்கள் கட்சி சார்பாக இருக்கிறீங்க, கட்சியோடைய பத்திரிகையாக இருக்கிறீங்க, அது வேற பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு கட்சி மேலே விமர்சனம் வைக்கலாம் அல்லது கட்சியை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாங்கிறது உங்களுடைய கருத்தியல் நிலைப்பாடு. ஆனால் சமூகத்திற்குள்ளார ஒரு கலவரத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யறீங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலுமே எதிர்க்க வேண்டிய. என்ன கலவரத்தை கொண்டு வந்தாங்க அந்த தமிழ் ஜனனம் என்ற பத்திரிகை? என்ன கலவரத்தை கொண்டு வராங்க? இது நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து ஜுபேர்னு ஒரு முக்கியமான செயல்பாட்டாளர் இருக்கு. அவர் தான் தீவிரவாதின்னு அவர் படத்தை போட்டு இந்த செய்தி வந்து பத்திரிகை வந்து செய்தி வெளியிடு. இது இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அவர் எல்லாருக்குமே நாடறிந்த உலக அளவில் அறிந்த ஒரு செயல்பாட்டாளர். அவர் படத்தை போட்டு இவர் தான் தீவிரவாதி அப்படின்னு வந்து இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்களுக்கு ஜுபேர் பெரிய தெரியாது. இப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த செய்தியை நீங்க மறுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியல, தமிழ் படிக்க தெரியாது, அவருக்கு தெரியாது. இப்போ ஜுபேர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, யாரா பார்த்தா அவர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? ஒரு வகையில் அவங்களும் பொறுப்பேற்க வேண்டிய. ஒரு வகையில் அவங்க தான் பொறுப்பு. ரெண்டாவது, இப்ப நாங்க வந்து அமரன் பத்திரிகை, அமரன் திரைப்படத்தை பத்தி ஒரு விமர்சனம் வச்சோம். சிவகார்த்திகேயன் படத்தை பத்தி விமர்சனம் வச்சோம். படத்துல என்னென்ன எல்லாம் தவறா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத சொன்னோம். அதுல உண்மை நடந்த சம்பவத்துக்கு மாறாக ஒரு சம்பவத்தை சொல்றது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இருக்குங்கிறத நாங்க எடுத்து சொன்னோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய ராணுவத்துல அது இறந்து போனார் இல்லையா ஒருத்தர், அந்த தளபதி ஒருத்தர், அவரோட கதை தானே, அவரை நான் ஒரு குற்றவாளின்னு சொன்னேன் அப்படின்னு இவங்க ஒரு கார்டு போட்டு பரப்புனாங்க எல்லாரும். எனக்கு அந்த ராணுவ தளபதியே தெரியாது, நான் அவரை பத்தி எந்த குற்றச்சாட்டு, நான் சினிமா பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நான் சினிமா பத்தி பேசிட்டு தனிப்பட்ட முறையில உங்களை அவங்க வந்து அவதூறு பரப்புறாங்க, உங்க மேல அவதூறு பரப்புறாங்கன்றதுக்காக உங்களுடைய கூட்டத்துக்கு வராதிங்க, அது எனக்கு ஓகே, நியாயமானதா இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்றது அது எப்படி? என் கூட்டத்துக்கு நீ வராத, என்ன நீ கவர் பண்ணாத, உன்னை நான் கூப்பல வெளியே போன்னு சொல்றது உங்களுக்கு 100% உரிமை இருக்கு. நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்றது எப்படி அது ஏற்புடையது? முதல்ல அது சொன்னேன், நீங்க வந்து எங்களோட வராதிங்கன்னு சொன்னா அது நியாயமானது. அது நியாயம் இல்ல, அதுதான் உண்மையானது. அது வந்து அது முறைதான், அதை நாம கேள்வி கேட்க அதை வந்து நம்ம சொல்றோம். ஆமா, அப்போ அதுக்கு மேல நான் வருவேன் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. உங்களோட நோக்கம் என்ன? இதெல்லாம் வந்து நான் செய்வேன் சொல்றது, நான் வந்து இப்ப தப்பா தான் செய்வேன், நான் வந்து அவதூறு தான் செய்வேன், நான் கலவரத்தை தான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசும் பொழுது அப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.